கர்த்தர் ஏன் சில ஜெபத்துக்கு மட்டும் பதில் அளிக்கிறார்? பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய ஜெபத்துக்கு சிலதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நான் பண்ணக்கூடிய சில ஜெபத்துக்கு அவர் பதிலே தர மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில ஜெபத்தை நான் பண்ண உடனே ஆண்டவர் எனக்கு உடனடியாக பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சில ஜெபத்துக்கு எனக்கு பதிலே வரல பிரதர். எனக்கே சில நேரம் சந்தேகம் வந்துடுது, முன்னாடி பண்ண ஜெபத்துக்கெல்லாம் பதிலை உண்மையாகவே ஆண்டவர் தான் கொடுத்தாரான்னு சிலருக்குலாம் சந்தேகமே ஏற்பட்டுருது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நான் இதை இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைடில் வாசிக்கிறேன். த ஏர்னஸ்ட் ஹார்ட்ஃபுல் கண்டினியூட் ப்ரேயர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூட் ப்ரேயர் ஆஃப் அ ரைச்சியஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள். இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சில ஜெபம் கேட்கப்படுது, ஏன் சில ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. இங்கே ஊக்கமான ஜெபம் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட் ப்ரேயர் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது தொடர்ச்சியாக ஜபிக்கிறது தான் ஊக்கமாக ஜபிக்கிறதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். சில ப்ரேயர் உடனே பதிலளிக்கப்பட்டிருக்கும், ஆனால் சில ப்ரேயர் பதிலளிக்கப்படாமல் இருக்கும். அவங்க அதில் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா ஊக்கமாக ஜபிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா தொடர்ச்சியாக அதில் ஜபிச்சிருக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்திலே யாரை பற்றி பேசியிருக்குதுன்னா எலியாவை பற்றி தான் பேசியிருக்குது. நம்ம வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எலியா ஜெபம் பண்றாரு, 3 வருஷம் தேசத்தில் மழையே பெய்யலை. மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது 3 வருஷம் கழித்து தேசத்தில் மழை பெய்யுதுன்னு நமக்கு தெரியும். இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணால் எலியா மாதிரி பண்ணணும் பிரதர், பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படும். எலியா பண்ணக்கூடிய ஜெபம் பதிலளிக்கப்படாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையில் போகிறீங்களோ சில ஜெபம் கேட்கப்படுது, சில ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குதுன்ட்டு யோசிக்கிறீங்களே, அதே மாதிரியான இன்சிடென்ட் எலியாவுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அதை இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்க முடியுது. எலியா சொன்ன ஒரு வார்த்தையினால, ஒரு ஜெபத்தினால தேசத்துல பெஞ்சுக்கிட்டு இருந்த மழையவே அவன் நிப்பாட்டிட்டான். இப்போ ஆகாப் என்ன பண்றானா, எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணாதான், வார்த்தையை சொன்னாதான் இந்த தேசத்தின் மேல மழை பெய்யணும், வருஷ கணக்கா தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆகாப்னால கண்டுபிடிக்க முடியல. இப்போ கர்த்தர் எலியாட்ட சொல்றாரு, 3 வருஷம் கழிச்சு நீ மறுபடியும் தேசத்துக்குள்ள போன மலையை கட்டளை இடுவேன் அப்படின்றாரு. இப்போ எலியா ஆகாபுக்கு முன்னாடி வந்து சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்றான். இப்போ சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்றான். இந்த இடத்துல தான் எலியா அவனுடைய ஊக்கமான ஜெபம், தொடர்ச்சியான ஜெபம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 1 ராஜாக்கள் 18:42. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இங்க எலியா மலைக்காக ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வர சொல்றான். அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஒண்ணுமே நடக்கல அப்படின்றான். இந்த இடத்துல தான் நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சோர்ந்து போயிட்டு முன்னாடி எந்த மாதிரி ஜெபம் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணாம அதை நிப்பாட்டிடுவீங்க. இங்கே தான் நீங்க கருத்தா ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய ஜெபம் கேட்கப்படலாம், முன்னாடி எந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணாம என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், அது நடக்கல, ஒருவேளை அது கர்த்தருடைய சித்தமா இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. இல்லை இவங்க வேற ஏதாவது ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரதர் நான் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணேன், அது ஆண்டவர் பதில் அளிக்கல அப்படின்னா உடனே அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்னா, இது நீ செஞ்ச பாவமா இருக்கும், இல்லை உங்க தாத்தாவோட பரம்பரை சாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல தான் கருத்தா ஜெபம் பண்ண நீங்க கத்துக்கணும். வசனத்துல
என்ன போட்டிருக்கு பாருங்க, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அதனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இப்போ எலியா தன்னுடைய வேலைக்காரன் சொல்றான், 2வது தடவை போய் பார்த்துட்டு வா. அவன் சொல்றான், ஒன்றும் நடக்கல. 3வது தடவை போய் பார்க்குறான், ஒன்றும் நடக்கல. 4வது தடவை போய் பார்க்குறான், ஒன்றும் நடக்கல. 5வது தடவை போய் பார்க்குறான், ஒன்றும் நடக்கல. 6வது தடவை போய் பார்க்குறான், ஒன்றும் நடக்கல அப்படின்றான். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஊக்கமாக ஜெபம் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உங்களுடைய வார்த்தையிலையும் நீங்கள் உறுதியாக நிற்கிறது. இப்போ எலியா மறுபடியும் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புகிறான், போய் பார்த்துட்டு வான்ட்டோன்னே அவன் சொல்கிறான், உள்ளங்கை அதனை சிறிய மேகத்தை பார்க்குறேன். எலியாவுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நான் ஜெபம் பண்ணின போது எனக்கான ஏதோ ஒன்று அங்கே நகர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கான ஏதோ ஒன்று அங்கே உருவாக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கான ஏதோ ஒன்று அங்கே அசைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஜெபம் பண்ணோன்னே பிரதர் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஏதோ ஒன்று உங்களுக்காக நடக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணோடனே ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்கான பதில் ஏதோ ஒரு இடத்துல அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பதில் உங்களை வந்து சேர்ற வரைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். பாதியிலே நிப்பாட்டிடக்கூடாது. நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்காக தயவு செய்கிற ஏதோ ஒரு மனுஷனை ஆண்டவர் போய் பேசியிருப்பாரு. நீங்கள் 2வது தடவை ப்ரேயர் பண்ணுவீங்க, அந்த மனுஷன் உங்களை லொக்கேட் பண்ணுவான். 3வது தடவை நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, அந்த மனுஷன் உங்களுக்காக வந்து தயவு செய்வான். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கான மேகம் உண்டாயிருச்சு. நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது அந்த மேகம் உங்களை நோக்கி நகர்ந்து வருது. நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மேகம் உங்களுக்கு சின்னதாக காணப்படுது. இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், ஒரு சின்ன மேகம் உங்களுக்காக உண்டாயிடுச்சா அடுத்த சீசனில் உங்களுக்கு பெரும் மழையின் இறைச்சல் உண்டாகும். பெரும் மழையினுடைய சத்தத்தை கேட்பீங்க. அடுத்த சீசன் என்ன தெரியுமா, அந்த மழை உங்கள் மேலே வந்து பொழியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேரோட பிரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு ஆண்டவர் அப்படிதான் பதில் அளிக்க போறார். ரொம்ப நாள் இந்த வார்த்தைக்காக நீ நின்றுக்கிறேல, ரொம்ப நாள் நீ ஜபிச்சு கேட்டிருக்கிறேல, இதுக்கான பெருமலையை நான் உன்னை நோக்கி அனுப்புறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உறுதியா நிக்க தெரிஞ்சுக்கணும். அது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது. அதனாலதான் எலியாவை பத்தி இப்படி எழுதி இருக்குது. எலியா இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலையும் தன்னுடைய வார்த்தையில உறுதியா நிக்கிறாப்ல. ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதவையினுடைய மகன் இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே எலியா அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் மேலே விழுறான். பார்த்தா அவன் எந்திரிக்கல, செத்து தான் கிடக்கான். மறுபடியும் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் மேலே விழுறான். பார்த்தா செத்து தான் கிடக்கான், எந்திரிக்கல. 3வது தடவை எலியா ஜெபம் பண்ணி அவன் மேலே விழும்பொழுது வேத வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் எலியாவுடைய சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் வந்தது, அவன் பிழைத்தான் அப்படின்ட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பிரதர் நான் ஜெபம் பண்ண நடக்கலை, இவனை எழுப்புறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எலியா அதை பண்ணலை. நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன்னா நான் அதை பார்க்குற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறான். பார்த்தா மறிச்சு போனதே அந்த இடத்துல உயிரோடு எழும்பிருச்சு. உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒன்று மறிச்சு கிடக்குன்னு யோசிக்கிறீங்களே, பிரதர் செத்து போன மாதிரி இருக்குது பிரதர், இதுக்கு எந்த ஒரு பதிலுமே வரலன்றீங்களே, அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அது மறித்து போனதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மறுபடியும் அதை உயிர்த்தெழ வைப்பார். மறிச்சு போன உங்களுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் உயிரடைய செய்வார். மறிச்சு போன உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அவர் மறுபடியும் உயிரடைய செய்வார். மறிச்சு போன உங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் இதில் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காருங்களே, அதை கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய லைஃப்ல உயிரடைய செய்வார். நீங்க மறுபடி ஜெபம் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா பைபிள்ல இயேசுவே மறுபடியும் ஜெபம் பண்ணாருன்னு இருக்குது. ஒரு குருடனுக்காக ஜெபம் பண்றாரு. அவன் சொல்றான், என்னுடைய கண்ணு லைட்டா திறக்கப்பட்டுருச்சு, நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல காண்கிறேன் அப்படின்றான். இப்போ இயேசு என்ன தெரியுமா பண்ணல, சரி இவனுக்காக ஜெபம் பண்ணோம், விட்டுட்டு போகல, மறுபடியும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணாரு அப்படின்ட்டு இருக்குது. பார்த்தா அவனுடைய கண்ணு ஃபுல்லாக சுகமாயிடுச்சு. ஒரு தடவையில் விட்டுட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. இயேசு கெதஸ்மனே தோட்டத்தில் மறுபடி ஜெபம் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மறுபடியும் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் சின்சியராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு ஆவிக்குரிய வரத்தை கேட்டிருப்பீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்பில் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் எப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அது மறுபடியும் அவங்களுடைய நினைவில் இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரே விஷயத்த ஒரு சிலர் கர்த்தரிடத்துல ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கர்த்தம் என்னன்னா, அந்த மனுஷன் ரொம்ப அதை குறித்து சின்சியராக இருக்கான், இவனுடைய லைஃப்பில் இதை கட்டவிழ்த்து விடுறா அப்படின்னு ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுவார். அது உங்களுடைய சின்சியாரிட்டியை காமிக்குது. வேத வசனத்தில் போட்டிருக்குது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் அப்படின்ட்டு இருக்குது. இது இதை எதை பற்றி பேசும்போது வருதுன்னா, ஜபத்தை பற்றி பேசும்போது தான் வருது. அவன் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்குறான் அப்படின்னா மறுபடியும் அதுலேயே அவன் ஸ்டே பண்ணணும். சரி கேட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. கேட்குறோம், அதை நம்ம பார்க்குறோம்,
அப்படின்ற ஸ்டாண்டில் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்போவுமே பதிலளிக்கிறவராக இருக்கிறார். சரி பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஒரு விஷயத்தை பார்க்குற வரைக்கும் விசுவாசத்தில் அதுக்காக நிற்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் 5 வருஷமாக ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், 10 வருஷமாக ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அது என்னுடைய லைஃப்பில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோட சேர்த்து வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு வேணும். இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு பொருளாதார விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதார விடுதலை தாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தரணும்னு நினைக்கிறாரு. என்னன்னா, பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், பொருளாதாரத்தை எப்படி பெருக்கணும், உன் ஃபைனான்ஸில் அடுத்த லெவலுக்கு நீ எப்படி போகணுன்ற ஒரு ரெவலேஷனை உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் எதில் தெரியுமா? ஃபெய்த்லையும் ப்ரேயர்லையும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு சைடு உங்கள் ரெவலேஷன் நாலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் பிரதர், நிறைய வெளிப்பாடுகளை தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை பிரதர், ஒன்லி ஃபெய்த் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். விசுவாசத்தோட இன்னொன்று சேர்க்கப்படணுமா? அது தைரியம். தைரியம் மட்டும் இருந்தால் பத்தாதான், தைரியத்தோட ஞானமும் வேணுமா? அந்த ஞானம்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் நாலேஜ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போது பிரதர் எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்குது, உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்கு தைரியம் வேணும். சரி பிரதர், எனக்கு தைரியம்லாம் இருக்குது, ஆனால் வேத வசனத்தில் போட்டிருக்கு உங்களுக்கு நாலேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதான். வெறும் விசுவாசமோ வெறும் தைரியத்தை வச்சு மட்டும் உங்களால் செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை குறிச்சிருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு அவசியமாக இருக்குது. எப்படின்னு நான் எலியாவை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலியா ஒரு சேலஞ்ச் பண்ணுறான் இந்த பாகாலனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி. இங்கே நம்ம பலியிடுவோம், எந்த தெய்வம் அக்கினியால் பதிலளிக்குதோ அதுதான் தெய்வம்னு ஒரு ஓப்பன் சேலஞ்சை வைக்கிறான். இப்போ எலியா இவ்வளவு போல்டாக அங்கே சேலஞ்சு வைக்கிறதுக்கான காரணம் அவனுக்கு ஒரு வெளிக்காட்டின் அறிவு இருக்கு. கர்த்தர் அக்கினியால் பதிலளிக்கக்கூடிய தெய்வம்ன்றது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்குது. இந்த வெளிப்பாடு இல்லாம வெறும் விசுவாசத்திலையும் வெறும் தைரியத்திலையும் எலியா அங்க போய் நிக்கல, அந்த வெளிப்பாட்டின் அறிவுல போய் நிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்த்தர் அக்கினியால பதில் அளிச்சிருக்கிறாரு. நிறைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்த்துட்டு நானும் அதே காரியத்துல அப்படியே விசுவாசிக்க போறேன், அப்படியே தைரியமா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒர்க் ஆகிறது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விசுவாசமும் தைரியம் இருந்தால் மட்டும் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த தேவ மனிதர்கள் மேலே ஏதோ ஒரு கிருபை இருக்குது. அந்த தேவ மனிதர்கள் ஏதோ ஒரு வெளிப்பாட்டினுடைய அறிவை பெற்றிருக்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட சேர்ந்து இந்த விசுவாசம் செயல்படும் போது தான் அது பவர்ஃபுல்லாக மாறுது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்குறாரு. வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைங்க, சுகமாவாங்கன்றாங்க. இவங்களும் வியாதியஸ்தரில் சுகமாக்குறாங்க, ஹீலிங்லாம் பண்ணுறாங்க. இப்போது இது ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ், இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேலே வந்ததுக்கப்புறம் நிழல் பட்டு எல்லாரும் சுகமாகறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது பேதுருவோடைய நிழல் பட்டு சுகமாகுது, நானும் என்னுடைய நிழலில் போய் காட்ட போகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நிழல் பட்டு சுகமாக மாட்டுறாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, பேதுருக்கு அடுத்த வெளிப்பாடு நாலேஜ் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் நடக்கும் பொழுது என்னுடைய நிழல் பட்டாலும் சுகமாகும் அப்படின்ற ரெவலேஷன் வேணும். பழைய ரெவலேஷனை வச்சு அதே ஃபெய்த்தை இந்த இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா செட் ஆகாது. உங்களுடைய ஃபெய்த்தில் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, ரெவலேஷன் நாலேஜ் வெளிப்பாட்டினுடைய அறிவுலையும் நீங்கள் அதிகமாகணும். ஒரு தேவ மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் செயல்படுறாரு அப்படின்னா அதை அவருடைய லைஃப்பில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு எப்படி மெடிடேட் பண்ணார், என்ன ப்ரேயர் பண்ணார், எப்படி அவர் தன்னை அந்த இடத்துக்கு வளர்த்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்பாட்டினுடைய அறிவும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் இப்படி சொல்லலை பாருங்கள், அந்த அற்புதங்கள் அந்த தேவ மனிதர்களுக்கு தான் நடக்கும், உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கும் நடக்கும். அந்த அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரெவலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற கிருபையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுங்க, இதை தான் வேதம் சொல்லுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த வெளிப்பாட்டினுடைய அறிவிலிருந்து செயல்பட தெரிஞ்சிருக்கணும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக வரேன். இவங்க ரொம்ப நாள் சில விஷயத்தை குறித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கேட்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு பதிலாக வரட்டும். எப்படி கர்த்தர் அக்கினியால் பதிலை கொடுத்தீங்களோ, இவங்களுடைய பதில் இவங்க அந்தரங்கத்தில் ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க, அது வெளியரங்கமாக அக்கினியினால் பதில் அளிக்கப்படட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவங்க சோர்ந்து போன காரியங்கள் எல்லாத்துலேயும் மறுபடியும் உயிர் அடையட்டும், ஒரு பதிலாக வந்து நிற்கட்டும். இவங்களுடைய பதில் இவர்களை வியர்க்கத்தக்க ரீதியில், ஆச்சரியப்படத்தக்க ரீதியில்
தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய நாமம் இதன் மூலியமாக மகிமைப்பட்டது என்று அறிந்து கொள்ளத்தக்க ரீதியில் ஒரு ஆன்சராக உங்களுக்கு வரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதனால் போங்க, மறுபடி ஜெபம் பண்ணுங்க. வெளிப்பாட்டினுடைய அறிவை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளோட எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்ககிட்டயும் இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். இந்த செய்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்கு விதைக்கலாம் பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான் அப்படின்ட்டு இருக்கு. விசுவாசத்தோட விதைங்க. இன்னைக்கான வார்த்தை என்ன ஆசீர்வதிச்சிருக்கு, எனக்கான ஒரு பதில் எனக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பட்சத்துல இந்த வார்த்தைக்காக நீங்க விதைக்கலாம். விதைக்க விரும்புகிறவர்கள் கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். தொடர்ந்து இந்த செய்தினால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் பிரதர் அப்படின்ட்டிங்கன்னா மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக மாறுங்க. உங்களுடைய காணிக்கை மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.